ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புரட்டாசி மாதம் 28ஆம் நாள் அக்டோபர் 14 செவ்வாய்க்கிழமை. இன்று முழுவதுமே அஷ்டமி திதி, புனர்பூசம் நட்சத்திரம் இன்று முழுவதும், சித்த யோகம் இன்று முழுவதும். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரமா பால் சாப்பிட்டுட்டு போங்க. மேசராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் முன்னேற்றங்கள். நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரிதாங்க, எந்த ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சரிதான். நீங்கள் சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்த்தாலும் சரிதான், இல்லை பின்ன கலைத்துறையில் ஒரு ஃபைட் மாஸ்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை அந்த ஃபைட் மாஸ்டர் அசிஸ்டண்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பல வேலைகள் உங்களை தேடி வருவதற்கான சூழல்கள் எல்லாமே அமையும். நீங்கள் ஒரு கான்ட்ராக்டராக இருக்கீங்க, உங்களுக்கு புதிய வேலைகள் தேடி வருவதற்கான சூழல்கள் எல்லாமே அமையும். தன் தாயினுடைய மனசை அறிஞ்சிக்கிட்டு, அதை மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்குவீங்க. அம்மாவுடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. ஒரு தொழிலுக்காக ஒரு பயணம் இருக்கு, வெளிநாட்டு வியாபாரம் சார்ந்த சில முயற்சிகள் எல்லாம் பண்ணுவீங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சிகளின் மூலமாக சுபகாரிய நிகழ்வுகள் ரொம்ப அற்புதமா நடக்குங்க. சரிங்களா? முயற்சிகளின் மூலமாக நீங்க முயற்சி எடுப்பீங்க, அந்த முயற்சிகளின் மூலமாக சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். வீட்டில் ஒரு விசேஷம்னு வச்சுக்கோங்க, ஒரு பெண் பார்ப்பது, இல்லை அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டில இருந்து வர்றாங்க, அவங்க அவங்க பொண்ணு பார்க்கறதுக்கு வர்றாங்க, இது மாதிரியான சுபகாரியங்கள். இல்லை அப்படின்னா வரக்கூடிய ஒரு தீபாவளிக்கு முன்னாடி கோயில்களில் சில விசேஷங்கள் எல்லாமே நடக்கும் இல்லையா, அதற்கான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. மனதில் தன்னம்பிக்கை உயரும், தைரியம் உயரும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளா வாராத ஒரு கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வராமல் இழுத்தடிச்சுட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக அந்த கடனை இழுத்து கொண்டு வந்துடுவீங்க. நீங்க ஒரு எல்ஐசி ஏஜென்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஒரு தொகைக்கு ஒருத்தவங்கள பாலிசி எடுக்கிற மாதிரி ரொம்ப அழகா பேசி பாலிசி எடுக்க வச்சிருவீங்க. அதே நேரத்தில் எதிர்பாராத சில சங்கடங்களும் இன்னைக்கு இருக்கு. அது எதனால பேச்சின் மூலமாகவே சங்கடங்கள் எல்லாமே வந்துடும். அப்போ பேச்சிலையும் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கு. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உடல் மனம் சுறுசுறுப்பு, எதிர்பாராத இடத்திலிருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது கூட்டு தொழில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பாராத ஒரு பிசினஸ் உங்களை தேடி வரும் இன்னைக்கு. அதே நேரத்தில் இன்று நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உடல் மனம் சுறுசுறுப்பு, எல்லா விஷயத்திலுமே ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் எல்லா காரியத்தையுமே பார்ப்பீங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பயணங்கள் இருக்கின்றது, அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதே நேரத்தில் எதிரிகளுடைய தொல்லைகளும் இருக்கு. எதிர்பாராத ஒரு கடன் வாய்ப்பு உங்களை தேடி வரும். சரிங்களா? குழந்தைகளுடைய கல்வி கடனுக்காக சில விஷயங்கள் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அமௌண்ட் இன்னைக்கு உங்களுடைய கைகளுக்கு வரும். ரொம்ப நாள வேலை தேடி இருந்த உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பயணத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி. தொழிலில் பெரிய அளவுல லாபத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க இல்லையா? இன்று தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக நற்பெயரை வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைகின்றது. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு வீடு வாகனம் அமையக்கூடிய சூழல்கள் எல்லாமே அமையும். அதற்காக ஒரு பயணம் போவீங்க. ஒரு வீடு வாங்கலாம், வீடு வாங்குறதுக்காக ரொம்ப நாள் முன்னாடி சொல்லி வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு வாங்குறதுக்காக அந்த புரோக்கர் கூப்பிடுறாங்க. அப்போ அதற்காக ஒரு பயணம் போவீங்க. ஒரு வாகனம் வாங்கலாங்கிற ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க. அந்த வாகனம் வாங்கக்கூடிய அந்த கம்பெனிக்கு போவீங்க. போய் ஷோரூம் போய் வாகனத்தை புக் பண்ணுவீங்க. இன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றியில் தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி. தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வேலை தொடர்பான தொழில் தொடர்பான சில முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். மனசுல தன்னம்பிக்கையும் தைரியம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரங்க எல்லா வேலையுமே ரொம்ப கவனமா பாருங்க. முக்கியமான சில வேலைகள் நாளைக்கு பார்த்துக்கலாம். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மனசுல கொஞ்சம் குழப்பங்கள் இருந்துட்டே இருக்குங்க. இந்த வேலை பார்க்கலாமா, அது பார்க்கலாமா, இது பார்க்கலாம், சிறு குழப்பங்கள் இருக்கும். அதே நேரத்தில் பேச்சு திறமையின் மூலமாகவே உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் லாபங்களை எல்லாத்தையும் ஈர்த்து கொண்டு வந்துருவீங்க. அதிகப்படியான லாபங்கள் உங்களை தேடி வருவதற்கான மிக மிக சிறப்பான நாள். அதே நேரத்தில் பேச்சின் மூலமாகவே பிரச்சனைகளும் உங்களை தேடி வரும். அதனால ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு நீங்க கூட்டு தொழில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டு தொழில் லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத ஒரு தனவரவு இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒரு தனவரவு இன்னைக்கு இருக்கு.
பாராட்டுக்கள் இருக்கின்றது. உடல் மனம் சுறுசுறுப்பு. நீங்க என்ன காரியத்தை நினைச்சு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த காரியத்தில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாள் ஒரு வேலை தேடிட்டு இருந்தோம், அதற்காக ஒரு பயணம் இருக்குங்க. தொழிலுக்காக ஒரு பயணம், நண்பர்களுடைய வேலைக்காக ஒரு பயணம். சில நபர்கள் தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க, சின்ன ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு தேவையான ஒரு முதலீடு பண்ணுவீங்க. முதலீடுனா என்ன? ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. அதே நேரத்தில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு தேவையான சில மிஷினரி வாங்குறது, சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வாங்குறது, இது எல்லாமே ஒரு முதலீடு தானே. அந்த முதலீடுகள் எல்லாமே இருக்கு. இன்னும் கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கு. உணவு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து எதிர்பாராத சிக்கல்கள் பிரச்சனையை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அனுமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதரன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன்ப்பா, புதிய ஒரு வேலை வாய்ப்பு அமையாமல் இருக்கு. இன்று அந்த வேலை வாய்ப்பு அமைவதற்கான சூழ்நிலை அமையும். நீங்கள் கலைத்துறையில் வேலை பார்த்தாலும் சரிதான், சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்த்தாலும் சரிதான், நீங்கள் அரசு துறையில் வேலை பார்த்தாலும் சரிதான், பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சூழல்கள் எல்லாமே அமையும். எதிர்பாராத ஒரு தனவர இன்னைக்கு இருக்கு. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.